ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக வீட்டிலே கொத்து பரோட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கப்போம். கண்டிப்பாக நம்ம வீட்டில் பண்ணுறது ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டுக்கு இருக்கும். ரொம்ப சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்போ நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கணுங்க. அப்போ தான் ஸோ அதை போட்டுக்கோங்க. 2 பரோட்டா எடுத்திருக்கேன். ஸோ 2 பரோட்டாவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வெங்காயம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயமும் முட்டையும் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். எனக்கு 2 பரோட்டாவுக்கு ஒரு வெங்காயம் போதும். ஸோ அதனால் நான் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்குற டைமில் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு தக்காளி நம்ம சேர்த்துக்க போகிறோம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தாச்சு. நம்ம இந்த டைமில் மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் இது கூட பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ப நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்க போகிறேன். மல்லி பவுடரும் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். அண்டு கரம் மசாலா பொடி அது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தான். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். நம்ம வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்க போகிறது கிடையாது. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு கடையில் சாப்பிட்ற அதே ஃபீல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயாச்சு. இந்த டைமில் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா தக்காளி வெங்காயம் முட்டை எல்லாம் சேர்ந்து மிங்கிளார அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பரோட்டா சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப முட்டையை ட்ரையாக வதக்கிறாதீங்க. அப்புறம் பரோட்டா கூட முட்டை இறங்காது. ஸோ லைட்டாக இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் முட்டை எல்லாம் சேர்ந்து கலந்ததுக்கப்புறமா நம்ம பரோட்டாவை சேர்த்துக்க போகிறோம். பரோட்டாவை ஆல்ரெடி நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் பரோட்டா 1-2 பிச்சு போட்டு ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்திங்கன்னா நல்லா சின்ன பீஸாக வந்துடும். பார்த்திங்கன்னா நான் பாருங்கள். ஆனால் நான் கையில் தான் கட் பண்ணியிருக்கேன். உங்களால் முடிஞ்சால் கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜாரில் போட்டு கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க பரோட்டாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம சேர்த்துருக்க அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து பரோட்டாவில் நல்லா மிங்கிள் ஆகணும். உங்கள்கிட்ட இந்த டைமில் சால்னா இருந்தது அப்படின்னா நீங்கள் சால்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் சால்னா யூஸ் பண்ணாமலும் இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ நம்மளுடைய கொத்து பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே லைட்டாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். உங்கள்கிட்ட புதினா கொத்தமல்லி அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சம் நீங்கள் புதினாவையும் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய எல்லா டிஷ்ஷுமே ஹெல்த்தி தான். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான முட்டை கொத்து பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.